Taste the Daily. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சவுக்கு சங்கர். கோவையில் இருந்து அழைத்து வரப்பட்ட பொழுது பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாகவும் நீதிபதியிடம் புகார் அளித்திருக்கிறார் சவுக்கு சங்கர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன தினேஷ்? வணக்கம். அதாவது தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் குறித்தும் அவர்களது பணி குறித்தும் மிக இழிவான முறையில் யூடியூப் சேனல் ஒன்றில் சவுக்கு சங்கர் பேசியது தொடர்பாக கோவையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில அந்த காணொலி காட்சியின் தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்கள்ல காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் புகார் மனு அளித்து அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் அடிப்படையில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக திருச்சி மாவட்ட காவல்துறை சார்ந்த பெண் அதிகாரிகள் குழுவினர் இன்று காலை கோவைக்கு சென்று கோவையில் இருந்து சவுக்கு சங்கரை திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்தனர். கிட்டத்தட்ட இந்த பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசியதன் காரணமாக முழுவதுமாக சவுக்கு சங்கரை பெண் காவலர்களை கைது செய்து அழைத்து வந்து நீதிபதியிடம் ஆஜர்படுத்த நிலையில் நீதிபதி முன்பாக சவுக்கு சங்கர் காவல்துறையினர் கோவையில் இருந்து அழைத்து வரும்போது தன்னை தாக்கியதாகவும் அதனை வீடியோவாக பதிவு செய்து காவல்துறை சேர்ந்த வாட்ஸ்அப் குரூப்களுக்கு பதிவு செய்ததாகவும் நீதிபதி முன்பாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கை தாக்கப்பட்டதாக கூறியதை அடுத்து நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு எதுவும் செல்கிறீர்களா, அதை ஸ்கேன் செய்து வருகிறீர்களா என்று அவர் கேட்டதற்கு அவர் சொன்னதை அடுத்து அவர் மருத்துவமனைக்கு செல்வதற்கு தற்போது நீதிபதி அறிவித்துள்ளார். அதன் காரணமாக தற்போது சவுக்கு சங்கர் நீதிபதி வளாகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கானது இந்த நீதிபதியிடம் தொடர்ந்து அந்த வழக்கறிஞர் தரப்பிலிருந்து அவர்கள் தெரிவிக்கும் போது இரு தரப்பினர்களுடைய அரசு தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் சவுக்கு சங்கர் சேர்ந்த வழக்கறிஞர் இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் ஈடுபட்ட போது அந்த நீதிபதி முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த நீதிபதி இந்த மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு இந்த வழக்கிலுடைய என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி தினேஷ். Taste the Daily.